ஹே காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இது வந்து ஆயுத பூஜை விலாக் தான். ஸோ நாங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம். அன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார் 2 ட்ரெஸ்ஸும் மேட்சிங்காக இருக்குன்ட்டு. நான் எடுத்த கலர் பார்த்து எடுத்துட்டு கோஇன்சிடென்ஸாக நடக்கும். மேக் ஃபார் ஈச் அதர். இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கியிருந்தேன்னா ஆர்எஸ்புரம்னு வந்து ஒரு விஆர் ஃபேஷன் ஒரு ஷாப் இருக்கும். அங்கே தான் வாங்கினேன். ரொம்ப பயங்கர கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சைடில் நாட்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ இதை பூஜைக்கு போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இன்றைக்கி சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணல. வெளியிலேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டோம். அங்கே வந்து ஒரு சின்ன பூஜைலாம் இருந்தது. முடிச்சுட்டு அன்றைக்கி ஆஃபீஸ் லீவு தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போய்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்னோடய பர்த்டே ஷாப்பிங்கு அண்ட் எஸ் இந்த மந்த் வந்து என்னோடய பர்த்டே. ஸோ அதோட ஷாப்பிங்லாம் இருந்தது. ஸோ இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே தான் போகிறது பிளானில் இருந்தது. அண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் பேர் வச்சுட்டு பூஜைலாம் பண்ணது பயங்கர ப்ரொடெக்டிவாக இருந்தது. ஏன்னா மார்னிங்கே வந்து சாமிலாம் கும்பிட்டு ஆரம்பித்தது வந்து ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நாங்கள் இங்கே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறனால இங்கே 2 பேரும் சேர்ந்தே பூஜை பண்ண சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது. அண்ட் இந்த ஆஃபீஸ் தான் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம்னால ரொம்ப எனக்கு இந்த ஆஃபீஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் மை ஹார்ட். அண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வீட்டில் விட அதிகமாக இங்கே தான் நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி நான் வந்து வீட்லேயும் பூஜை பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் கல்யாணம் 2 வருஷத்தில் வந்து வீட்டில் வந்து மேலே நாங்கள் பூஜை பண்ணதில்லை. கீழே வந்து எங்கள் அத்தை ரெகுலராக பண்ணுவாங்க. பட் மேலே வந்து சின்ன செட்டப்பில் தான் நான் ஒரு சாமியெல்லாம் வச்சுருக்கேன். எனக்கு தோணும் போது நான் அதில் சாமி கும்பிடுவேன் அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி பூஜை இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணதில்லை. ஸோ ஓகே இந்த டைம் ட்ரை பண்ணலாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு என் ஹஸ்பண்டை முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அவர் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் க்ளீனிங் வந்து ரொம்ப ப்ரேயராக தான் எல்லோரும் பண்ணுவாங்க. பட் அது எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. ஏன்னா எனக்கு அந்த வீக் சாட்டர்டேயும் ஆஃபீஸ் இருந்தது. அப்புறம் முந்தின நாள் ஒர்க்லேருந்து லேட்டாக தான் வந்தோம். ஸோ அதனால் என்னால் என்ன க்ளீனிங் பண்ண முடியுமோ அது அந்த டே தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ளேஸும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒட்டை அடிக்கிறதுலாம் முன்னாடியே பண்ணிட்டேன். ஸோ இந்த விளக்கு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்னோடய அக்கா அண்ணிலாம் சொல்லுவாங்க. விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து புளி அதுக்கப்புறம் வந்து லெமன் அதெல்லாம் போட்டுட்டு அதில் பாயில் பண்ணிவிட்டு அதில் விளக்கு போட்டால் ரொம்ப ஈஸியாக வந்து கழுவிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவணும்னு இல்லைன்னு சொன்னாங்க. அண்ட் அது ரொம்ப லக்கிலி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் அன்றைக்கி தான் நான் பண்ணேன். ஃபுல் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சந்தனம் கலக்கி நம்ம எல்லா இடத்துலையும் வைப்போம்ல அதுக்கெலாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே வீடு வந்து அன்றைக்கி தான் மாப் பண்ணிவிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணேன். சொன்ன மாதிரி எனக்கு வேறு டைம் இல்லை. அன்றைக்கி தான் எனக்கு பண்ணுறதுக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் மாப் பண்ணுறது வந்து யூஸ்வலாக வந்து நான் கையில் தான் பண்ணுவேன். ஏன்னா இது டைல்ஸு அந்த மாப் இது ஸ்டிக் வச்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ப்ராப்பராக போகிற ஃபீலே இருக்காது. அண்ட் எனக்கு அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் நான் வந்து உட்காந்து பார்க்குற ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் எனக்கு ஒரு எக்ஸசைஸாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நான் இப்படியே பண்ணிடுவேன். சில நேரம் கையில் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது இதுவும் அந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா அதுவாது பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னா நம்ம பயங்கர சிக் ஆயிடுவோம். ரொம்ப ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். சின்ன சின்ன இந்த ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வீட்டில் வச்சுட்டு அந்த இலையை வந்து மேலே கட்டிட்டு அப்புறம் எந்தெந்த இதுக்கு வைக்கணுமோ அதுக்கெல்லாம் வந்து சந்தனம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மீன்வேல் வந்து ஓகே நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு வந்து இப்போ சக்கரை பொங்கல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் முன்னாடியே. ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து பச்சரிசியை 1 ஹவர் முன்னாடியே சோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் ஊறியிருந்தால் தான் நான் வந்து குக் பண்ணும்போது ஈஸியாக குக் ஆயிரும்ட்டேன். ஏன்னா வந்து குக்கரில் பண்ணுறதுக்கு தான் நான் ரெசிபி பார்த்தேன். பட் இப்போ வாட்டர் குவான்டிட்டி கரெக்டாக ஊற்றணும். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டேன்னு இதிலே பண்ணிட்டேன். அண்ட் லக்கிலி ரொம்ப நல்லா வந்தது. அண்ட் பச்சரிசி சொன்ன மாதிரி நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாயில் பண்ணுறதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணேன். நிறையா ஊற்றினா ரொம்ப வாட்டரியாக ஆகிடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் நல்லா குக்காகி வந்ததும் நான் வந்து இதில் வெல்லம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெல்லம் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபுல் முழுசாக வாங்கிட்டு வந்ததுனால நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி பவுடராக மாற்றிட்டு தான் போட்டேன். அண்ட் வெல்லம் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த கலர் வந்தோன்னே ஓகே நம்ம நிறையா போட்டுட்டோம். ஏன்னா சாமிக்கு வைக்கிறது நம்மளால டேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் எனக்கு தெரியாதான்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு. பார்த்தா வந்து கரெக்டாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்திருக்கும். பட் ஓகே தான் கம்மியாக இருந்ததுனால டக்குன்னு இது காலி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப திகட்டலை எல்லாருக்கும். எனக்கு காலியானதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பண்ணும்போது இவ்வளோ நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டாங்கன்ட்டு. சூடாக இருக்கும். சூடு ஃபேனை போட்டுவிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுமா? பொங்கல் நல்லா இருக்கு. சபரிமலையில் தருவாங்கள்ல அந்த அரவண பாயாசம் அந்த மாதிரி இருக்கு. வாயிலே வைக்கல தான் வச்சுட்டேன்.
சூடு ஆனால் சூப்பராக இருக்கு. நிஜமாக சீரியஸ். சரி சார். ஆ சார். ஸோ இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.